வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் தான் வந்திருக்கோம். ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. ஏய் எத்தனை மார்வல் படம் பாக்குற எனக்கு தெரியாதா? ₹400. ₹5 நம்ம ஊர்ல. எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். காஸ்ட்லியாவும் இருக்க கூடாது, அழகா இருக்கணும். பானிபூரி ₹20 பானிபூரி ₹400 போட்டு வைப்பான் பாரு. வாசத்துல சாப்பிட்டதாலியா என்னன்னு தெரியல. சூப்பரா உள்ள போச்சு, சூடா இருந்துச்சு. மஸ்ட் விசிட் தோசை கடை. போட்டு சாப்பிட்டு போறேன். It's my birthday. டடா குளோபல் வில்லேஜ். அவங்களே நான் பைத்தியம் நினைப்பாங்க. அவங்க இல்ல, நானே அப்படிதான் நினைக்கிறேன். வேற எதனா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டியா? நீ எனக்கு சாவடிச்சுட்டு முடியல. ஒரு கடை 2 கடை இருந்தாலும் உலகமே இங்கதான் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இவங்களை நான் பாரிஸ்ல பாத்துருக்கேன். இவங்க பேர் நான் வந்து மாத்திட்டேன். நீங்க தான் போறோம். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோரிங் தான். ஓகே. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இது இருக்கும்ல. பாரிஸ்ல வந்து இது எடுக்க போறேன். எனக்கு பர்த்டே இல்ல, அதனால நான் வந்து சரி ஓகே எடுத்துக்கோ. வாங்கிக்கோ போ. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. என் பர்த்டே அதுவுமா நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா துபாயில இருக்க குளோபல் வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு மேல நீங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குளோபல் வில்லேஜ் வந்தாலே போதும். இங்க எல்லா கண்ட்ரீஸுமே இருக்கும். எந்த கண்ட்ரில நீங்க என்ன வாங்கணும்னு நினைச்சாலும் போய் வாங்கிக்கலாம். வாங்க எங்க கூட ஷாப்பிங்க்கு போலாம். ₹100 தான் நம்ம கேட்கணும் போல. ₹600 சொல்லி ₹100 வரான். சுத்திட்டு வந்தீங்கன்னா உனக்கு 250 சொன்னான். பரவாயில்ல. இதான்டா பாரிஸ். அப்ப நீ சொன்ன மாதிரி அது லண்டன் தான் போல. லண்டன் இல்லடி, அமெரிக்கா. ஏய் எத்தனை மார்வல் படம் பாக்குற எனக்கு தெரியாதா? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இங்க நிறைய ஸ்பைசஸ்லாம் இருக்குங்க. ஆனா எனக்கு தெரியல என்ன வாங்கணும்ட்டு. அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்குவாங்க. எதனா வாங்குவோம். ஒரு குத்து மதிப்பா போவோம். வெஜிடபிள் மேகிக்கு ஸ்பைசஸ் ஆமாடி. சிக்கன் மேகி ஸ்பைசஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி, பிளாக் லெமன், எல்லோ லெமன், மின்ட், ரெட் சில்லி எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு இதெல்லாம் ஏர்போர்ட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. நல்லா இருக்கு. ஆனா நிஜமா எனக்கு இதெல்லாம் வாங்க தெரியாதுங்க. ஃபைனலா சமோசா நானும் சாப்பிட்டு பாக்குறேங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. 20 dirhams ₹400. ₹5 நம்ம ஊர்ல. பகுக்குள்ளையா இருக்க நான் கொடுக்க மாட்டேன். பசிக்குது, முடியல. என்னாலையும் நிறைய இருக்குங்க ஸ்பைசஸ். இது அதுன்னு இருக்கு. அம்மா கூட்ட தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த ஸ்பைசஸ் பத்தி. சாஃப்ரான் வாங்கிட்ட சொன்னாங்க. சாஃப்ரானோட சிஸ்டர்ன்றாங்க. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அதனால எனக்கு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல. நிறைய இருக்கும். நம்ம ஒண்ணா போய்க்கலாம். நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா இருந்துச்சு. ஆமா உண்மையாவே நல்லா இருந்தது. ஒரிஜினல் அனியா.
யார் டிரைவரு? ஓகேங்க, எகிப்துல என்ன இருக்குன்னு போய் பாப்போமா? நிஜமாலே அவங்கவுங்க ஊர் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய காஸ்டியூம்ஸ் இங்க வந்திருக்கு. நல்லாவே இருக்கு பாக்குறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப எதுவும் பிடிக்கல. அட்லீஸ்ட் இதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் தாங்க இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன வேணும்னாலும் இங்க வாங்கிக்கலாம். பட் ஆனா எனக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரிட்டர்ன் போயிடுவோமா? அப்படிக்கா போயிடுவோம். இங்கேயும் எனக்கு எதுவும் பிடிக்கல. எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் நாளைக்கு மாஸ்க்கு போட்டுக்க. ஆனா பாசிட்டிவாவும் இருக்க கூடாது, அழகா இருக்கணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா இந்த மாதிரி சாப்பாடு கடைலாம் இருக்கும். இங்க பாத்தீங்களா சமோசா கடை எல்லாமே இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டுங்க, இந்தியன் சாட் பசார் தான். சரியா? இன்னைக்கு ஒரு குடி அப்படிதான் நினைச்சு போவோம். மதன அவன் பானிபூரி 20 ரூபா பானிபூரி 400 ரூபான்னு போட்டு வைப்பான் பாரு. இது பட்ட பகல் கொல்ல பையா உனக்கே தகுமா பையா அப்படின்னு கேட்பேன் நானு. 20 ரூபா பானிபூரி 20 ரூபா ஏஐடில போயிட்டு இருங்க, நம்பிக்கை இல்லைன்னா பானிபூரி எங்கடா இருக்கு? அது அங்க இருக்காரு தலைவர். வா, இன்னும் எல்லா இடத்துலயும் ஜூஸ். நிஜமா சொல்றேன், ஜூஸ் இவங்க கிட்ட கம்மியா இருக்கும். மத பிரெஞ்ச் ஃப்ரைஸ் 26 திரம்ஸ். சரியா? 26னா 500 ரூபாய். அது உருப்படியா நல்லா டின்னர் சாப்பிட்டுலாம். இந்தியாங்க, இந்தியா நம்ம இந்தியா என்ன பாப்போமா? ஒரு அண்ணா எங்களை பார்த்தாங்க. பார்த்து நீங்க தானே அந்த கமலேஸ்வர வந்தவங்க, எனக்கு உங்களுக்கு தெரியும்ட்டு கேட்டேன். அண்ணா என்னண்ணா ஏன் பானிபூரியை போய் 500 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க? ஊர்ல எல்லாம் 20 ரூபாய் தானே. நீங்க வெறும் இங்க சுத்தி மட்டும் பார்த்துட்டு வெளியே போய் சாப்பிடுவாங்க, அங்கேயே கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பெரிய மனசுக்கு ரொம்ப கடமைப்படுறோம். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இந்தியானாலே நம்மளுக்கு ஜுவல்ஸ் தாங்க. ஜுவல்ஸ் வந்து சுத்தி சுத்தி அழகா வச்சிருக்காங்க. நான் போனேன் அப்படின்னா எதனா எடுத்துருவேன். நைஸ்ல நம்ம ஊருக்கு வந்து நம்ம வந்து எதாடா எங்க இருக்குதுடா? லெஹங்கா இல்லடா, இதெல்லாம் சுடி மெட்டீரியல். இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் தச்சு போட மாட்டா. ஏன்டா? இல்லடி, நீ நிறைய வாங்கி வச்சிருக்கீங்க. இது இந்த குளோபல் மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா 6 மந்த் ஓப்பன்ல இருக்கும், 6 மந்த் க்ளோஸ்ல இருக்கும். 6 மந்த் ஏன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் இறக்குமா. இதுக்கு மேல பயங்கரமான சம்மர் சீசன் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லயே பாக்கலாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம ஊர்ல வந்து பார்க்காம எப்படி அப்படின்ட்டு உங்க வந்தோம். பையா अच्छा है, किधर है, मालूम है. आज का मेरा है, कल का तेरा है, ये है लाइफ है. ఎక్కడ అక్కడ పోతావు? ఎక్కడరా మిక్స్ பண்ணி அடி போனாங்க. எங்க ப்ரோ நீங்க? கடலூருங்களா? அவரு அரக்கமா. நாங்க இந்த அண்ணாக்காக வாங்கிக்கிறோங்க. 6 மந்த் அவர் இங்கதான் இருப்பாங்களாம். இங்க நம்ம இந்தியனுடைய வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. ஹாய்னா, அதே காசு தான் உங்க ஊர் ரேட்டு காசு. நாம தான் உண்டாச்சு. அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்க தெரியும். நான் வந்து வெஜ்ஜே வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஆனா இந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லா அண்ணா அவங்களா இருந்தாங்களா. அதுவும் இல்லாம எங்க கூட போட்டோ எல்லாம் எடுத்து வாங்க கொடுத்தாங்க. நல்ல பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதால நான் உங்களுக்காக தோசை சூப்பர் அண்ணாங்க வாங்க வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கு, தோசை நல்லா இருக்கு. எப்ப மே 11 வரைக்கும் தான் இந்த கடை இருக்கும். இங்க ஃபுல்லாவே இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே மே 11 தான். அவங்க 6 மந்த் கழிச்சு திறந்துடுவாங்க. நீங்க அப்பா வந்தாலும் இந்த அண்ணா கடையில் வந்து சாப்பிடுங்க. வாசத்துல சாப்பிட்டதாலயா என்னன்னு தெரியல, சூப்பரா உள்ள போச்சு, சூடா இருந்துச்சு. மஸ்ட் விசிட் தோசை கடை. ரொம்ப நன்றி. சரி போய் கேளு, ஒரிஜினல் டூப்ளிகேட்னு கேளு.
1 கிராம் வந்து 20. 400 வாங்கியிருக்கோம். So I feel 6 grams, okay. It's the brand, Mustafa. Still less. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அம்மா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரிஜினல் இவ்வளோ இருக்கு. டெய்லி போட்டு சாப்பிட்டு கருப்பா போற இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது அப்படியே வெள்ளையாகும். அது ஆக்சுவலா வெள்ளையாக மாட்டோம், அது ஒரு மித் தான். வெள்ளையெல்லாம் ஆக மாட்டோம். இது வந்து கலருக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். எல்லாரும் வந்து அந்த இதுவை தப்பா நினைச்சிட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டாலாம் ஒயிட் ஆக மாட்டாங்க. குட், அவ்வளோதான். நோ பண்ணிட்டாங்க இவன். ஏதோ போய் கேட்குறான். என்னதுடா? சாஃப்ரானோட சீரமா எப்படி இருக்கு? வெண்ணிலா நல்லா தான் இருக்கு. How we need to make that, bro? Which one? This one? It's ready. Okay. Just you can mix 1 plus 5 plus water. Okay. Ice water for chillness. ஓ எது வேணாலும் போடலாம். 130. எங்கடா காசு? ப்ளூ நம்ம எப்படி ஃப்ளைட்ல எடுத்துக்கணும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாரோ வரமாட்டாங்க தைரியத்துல பேசுற. That's including everything. That's mixed in water. இன்னொரு பாட்டில் குடிப்போமா? கட்ட கொடுப்போது. நான் என்ன பண்றது தெரியுமா? ஒரு கடையில போயிட்டு டேஸ்ட் சொல்லி வாங்கி குளிப்பாடிட்டு இருக்கோம். சூப்பர் ஐடியா பாஸ். போறியா போட்டு அந்த ரைடு? நீ போ. என்னடி எப்பயுமே என்ன வந்து ஆவே விடுறது கதிர விழுதுல பாருங்க, அந்த ரைடு தான் போக சொல்றேன், போக மாட்டா. நீ தானே சொன்ன இனிமேல் நான் தைரிய பெண் ஆயிட்டேன், எந்த ரைடு போனா எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன் தைரியமா அப்படின்னு. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். சின்ன வயசுல எல்லாம் பார்க் விட்டு போவாங்கல்ல, அப்போதான் நான் இந்த மாதிரி புல்தறியில எல்லாம் உட்காந்து அப்படியே எஜுகேஷன் எல்லாம் பாப்பேன். இப்ப எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கால் வலிக்குதுனால நல்லா புல்தறியிலே உட்காந்தாச்சு. நல்லா இருக்குடா. சப்பாங்கால் போட்டு உட்கார்றதே ஒரு தனி சுகங்க. டே தூங்கிடுவேன். நம்ம ஊர்ல எல்லாம் 1 month 2 month எக்ஸிபிஷன் இருக்கும். இது 6 month எக்ஸிபிஷன். ஆனா இந்த அளவுக்கு இருக்காது நம்ம ஊர்ல. எல்லாம் ஒரிஜினல் இருக்காங்க. வாங்கியிருக்கோம், கொஞ்சமா தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்க மீனா பஜார் போறோம், அங்க போய் வாங்கிக்கலான்னு. ஆனா இங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் வேணுமாடு. நாளைக்கு நீ என்ன போடுவாப்பா? நாளைக்கு நீ வந்து அது போட்டுக்கோ. ஓகே, அப்போ உனக்கு ஏத்த மாதிரியே ஒரு கலர் காம்பினேஷன் போட்டுன்னு வையா, நல்லா இருக்கும். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இட்ஸ் மை பர்த்டே. டடா, குளோபல் வில்லேஜ். அவங்களே நான் பைத்தியம் நினைப்பாங்க. அவங்க இல்ல, நானே அப்படிதான் நினைக்கிறேன். துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இதுல அவ்வளோ இருக்கு பார்க்கறதுக்கு. டைம் சூப்பரா நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். குளோபல் வில்லேஜ் வந்து ஓப்பன் பண்ற டைமா பார்த்து உங்களுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிச்சோம், எவ்வளவு இருக்கு, எதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. பார்க்க ஒவ்வொரு விஷயமும் அழகா இருக்கு. ஏன்னா ஒரே மாடலை எல்லாத்துலயும் பார்த்தா தான் நம்மளுக்கு போர் அடிக்கும். ஒவ்வொரு கண்ட்ரில ஒவ்வொரு மாடல்னு அவங்க வைக்கும் போது ஒவ்வொரு கண்ட்ரியுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எங்கே போனாலுமே எது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இவங்க வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுடைய லிஸ்ட்டில் இந்த துபாய் குளோபல் வில்லேஜை ஆட் பண்ணிக்கோங்க. போறியா? சொல்லு, டப்புன்னு சொல்லு. செம்மையாக இருக்குல்ல? போறியா ஏதாச்சும் ரைடுக்கு? ஏன் என்ன இவ்வளவு சும்மா பாக்குறாங்க? நடக்காதா? வேற எதனா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எனக்கு சாவடிச்சுட்டு. உன் பர்த்டே டி, இன்னைக்கு நீ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல வாழ்க்கையா. ஸ்கை டைவிங் ஒன்னே போதுமா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா தாய்லாந்து மார்க்கெட்டு. தாய்லாந்து மார்க்கெட் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எதுக்கு இந்த பொம்மை? 65, right? ஆமா 65, 65 ரூபாய். எதுக்கு ரெண்டு? ஒண்ணு போதும். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, தெரியல. சரி, அப்போ ஒண்ணுனா நான் பெருசு எடுத்துக்கிறேன். ஒரு பொம்மைன்ட்டு 2 பொம்மை வாங்கிட்டேன். குழந்தையா எருமை மாதிரி இருக்க? எனக்கு சின்ன வயசுல பர்த்டேனா எங்க அம்மா எனக்கு ஒரு பொம்மை கிஃப்ட் கொடுப்பாங்க. நானா? நான் வேணாம் தானே சொன்னேன். நீதான் வாங்கல. கண்டிப்பா நான் அம்மா கிட்ட கிஃப்ட் பண்ணி போ. ஆனா எந்ததான் அழகா இருக்கு, கண்ணுல போ. வாங்கிட்டு ஏமாந்துட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டு, நீ போய் கேட்டு வா. சரி போ. நம்புறேன் போ. கொரியாக்கு கூட்டு போறாங்க, முடியலங்க என்னால.
எங்க மேடம் என்ன கூட்டு போறீங்க? கொரியா. எங்கனா இத்தனை கண்ட்ரி உன கூட்டி போக முடியுமா? கூட்டு போக சொல்ல மாட்டல இனிமேல் எங்க என்ன? ஹெட்டேக், பேக் பெயின், மைக்ரைன் நாங்க எனக்கு ஹெட்டேக் டெய்லி இருக்கு. என்னதான் ஆயில் தரனாலும் அவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதனுக்கு இந்த டால்கானோ காஃபி வேணும் அப்படின்ட்டு கேட்டான். காஃபி தான் பேசுனது. பிஸ்கெட் மட்டும்லாம் தர மாட்டாங்க. அது பொறுமைதான் இல்ல. என்ன பண்ண? என்ன ஒழுங்கா சாப்பிட்டியா? வாங்கினிய அடி வாங்குவ மதன. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் சொல்லிட்டு இவ காஃபி வாங்கியிருக்காங்க. இப்ப அவ ரியாக்ஷனுக்கு தாங்க வெயிட்டிங்க. ஏன் கலக்குற? எனக்கு காஃபியே பிடிக்காது. என்னது? என்னங்க இவ்வளோ இருக்கு? போக போக வந்துகிட்டே இருக்கு. ஃப்ளோட்டிங் மார்க்கெட். நாங்களே முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பாதிதான் முடிச்சோம். அதோ கிளம்புறோம் கிளம்பவே மாட்டோம் நாங்களும். நிறைய இருக்கு இங்க. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஃபுல்லாவே சாப்பிடுற கடை தான் போடப்பட்டு. வந்து பாகிஸ்தானுக்குள்ள போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பங்களாதேஷ் விட்டு யுஏஇ விட்டோம். பாகிஸ்தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? நடக்கவே முடியல. ஒரு கடை 2 கடை இருந்தாலும் உலகமே இங்கதான் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கண்ட்ரியில் இருக்கும். லைட்டா இந்தியன் ட்ரெஸ் மாதிரி தானே இருக்கு. அதுதான் நம்ம அதுக்கு மீனா பஜார்லயே வாங்கிடலாம்ல. போனாதான் தெரியும். போலாம் நம்ம பாகிஸ்தான்ல இருந்து. நம்ம இந்தியான் டீம் அதிகமா சொல்றானா? நான் தான் தாடி தான் வச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிப்பாங்க? தாடி வச்சிருந்தா நீ வந்து பாகிஸ்தானா? அப்படின்னு இல்ல, பார்க்க முஸ்லீம் பையன் மாதிரி இருக்க முடியாது. ஆமாண்டி, பேர் வச்சிருந்தா முஸ்லீம் பையன். எப்பவுமே அவங்க இப்படி வச்சிருப்பாங்க, வி ஷேப். ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? ஐயோ டர்க்கிக்கு கூட்டின்னு போறா, முடியல, ஏற்கனவே செத்து போடுற நிலைமையில இருக்கோம். ஃபேமஸ் அந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் தானே? அது நம்ம ஊர்லயே இருக்குதே. இல்ல, எனக்கு சாப்பிடணும் தான் ஐஸ்கிரீம். 5-10 கம்மியா தெரியுதுங்க எங்களுக்கு. 5 ரூபா 10னா 5 ரூபா 10 ரூபாய் இல்லைங்க. இது நம்ம ஊருக்கு 200 ரூபா 300 ரூபா. இது ஒரு வகை 2ஆம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை. ஒரு வழியா குளோபல் வில்லேஜ் முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு அதை நான் இதுல காட்டல. நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோல நான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் காட்டுறேன். சூப்பரா இருந்துச்சு. அப்பா ஷாப்பிங் எங்களுக்கு பாதி டைம் பத்தவே இல்லை. டைம் ஆயிடுச்சு, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ஆமா, ஓகே गाइस, நாளைக்கு இன்னொரு வீடியோல சூப்பரா உங்களை பாக்குறோம். பாய். விழியெல்லாம் தேனாக, இருளெல்லாம் தூளாக.
சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ 8 வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ